அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பிறருடைய மானம் புனிதமானது, பாகம் 2. இப்படிப்பட்டவர்கள் பணம், அறிவு, அழகு, அரசியல், செல்வாக்கு ஆகிய அம்சங்களில் ஏதேனும் ஒன்றில் மற்றவர்களை விட சிறந்து விளங்குகிறார்கள். இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் போதும், அதை மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்குரிய கருவியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இறைவன் நமக்கு அழகையோ செல்வத்தையோ தந்தால் அதற்காக நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அது கிடைக்க பெறாதவர்களை பார்த்து ஏளனமாக பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? அவ்வாறு நடப்பது காபிர்களின் குணம் என்று அல்லாஹு தாலா சூரா வாக்கியாவில் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு